மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க தொடரலாம். மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய இறுதிச் சடங்கு தொடங்கியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நடிகர் சரத்குமார், பார்த்திபன் உள்ளிட்டவர்கள் அவருடைய உடலை சுமந்து வந்து அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வாகனத்திலே ஏற்றியிருந்தார்கள். அதன் பிறகு அந்த இறுதிச் சடங்குகளை பொறுத்தவரை பெசன்ட் நகர் மின்மயானத்தை நோக்கி செல்லக்கூடிய வகையிலே அந்த பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தான் இறுதி சடங்கு நடைபெற இருக்கின்றது. நேற்று காலை முதல் இறுதி அஞ்சலிக்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் வருகை தந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். திரைத்துறையினர், அரசியல் துறையை சார்ந்தவர்கள் என்று பலரும் வருகை தந்து பாக்யராஜ் அவர்களுக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி சென்றிருந்த நிலையில் இப்பொழுது பெசன்ட் நகர் மின்மயானத்தை நோக்கி அவருடைய இறுதி ஊர்வலம் புறப்பட்டிருக்கின்றது. ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோயில் என்கின்ற கிராமத்தை சார்ந்தவர் பாக்யராஜ் அவர்கள். அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த சொந்த வீடு இன்னும் பராமரிக்கப்படுகின்றது, பூர்வீக வீடு. அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவருடைய உறவினர்கள் தான். அனைவருமே இந்த துயர சம்பவம் நடைபெற்ற பிறகு திடீர் மரணமாக மாரடைப்பு என்ற அடிப்படையிலே அவர் காலமான பிறகு அவருடைய சொந்த ஊரிலும் இரங்கல் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். குடும்பத்தின் பாரம்பரிய முறைப்படியே பாக்யராஜ் அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது என்பதையும் பார்த்து வருகின்றோம். அவருடைய ஒரே மகன் சாந்தனு, மகள் ஒருவர் உண்டு. சரத்குமார் உள்ளிட்டவர்கள் உடன் இருந்து அழைத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சியை காணுகின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வாகனத்தில் புறப்பட்டு பெசன்ட் நகர் மின்மயானத்தை சென்றடைந்த பிறகு அங்கே இறுதிச் சடங்குகள் எல்லாம் நடைபெற்று முடிந்து உடனடியாக அவருடைய உடல் எரியூட்டப்பட இருக்கின்றது. அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தினுடைய முகப்பு பகுதியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வரிகளை காண்கின்றோம். அன்புடன் உங்கள் பாக்யராஜ் என்பதாக அவருடைய கையெழுத்துடன், வழக்கமாக யாருக்கும் அன்பளிப்பு கொடுத்தால் புத்தகங்களில் கையெழுத்திடுவது பாக்யராஜ் அவர்களுடைய வழக்கம். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய திரைப்படங்கள் உள்ளிட்டவற்றிலும் அன்புடன் உங்கள் பாக்யராஜ் என்பதை இடம்பெற செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அதை நினைவு கூறும் விதமாக அந்த வாகனத்தினுடைய முகப்பு பகுதியிலே அன்புடன் உங்கள் பாக்யராஜ் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவரொட்டியை காணுகின்றோம். சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளை சார்ந்தவர்களிடம் அன்பாக பழகக்கூடியவர் பாக்யராஜ் என்பதும், ஒவ்வொரு நாளிலும் காலை நேரத்தில் நடைபயிற்சி செல்லும் பொழுது அவர்களை எல்லாம் சந்திப்பார் என்பதையும் நேற்று அந்த வீதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் சொன்ன கருத்துக்களில் இருந்து அனைவரும் அறிந்து கொள்ள முடிந்திருக்கும். ஏனென்றால் பாக்யராஜ் அவர்களை பொறுத்தவரை எளிமையாக எல்லோருடன் பழகக்கூடியவர். இயக்குநராக இருந்தார், நடிகராக இருந்தார், மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுடைய செல்வாக்கு பெற்றவராக இருந்தார். என்றாலும் கூட எளிமையாக அனைவரிடமும் பழகக்கூடியவர். இயல்பாக தன்னை யார் வேண்டுமானாலும் வந்து சந்திக்கலாம் என்ற அளவில் அலுவலகத்தில் நீண்ட நேரம் இருக்கக்கூடியவர். அவருடைய அலுவலகத்தில் எப்பொழுதுமே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்தவர்கள், குறிப்பாக இயக்குநராகக்கூடிய கனவோடு சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் காத்திருப்பது வழக்கம். அந்த அளவு ஒவ்வொரு நாளிலும் நூற்றுக்கணக்கானவர்களை திரைத்துறை சார்ந்து சந்திப்பதையும் வழக்கமாக வைத்திருந்திருக்கின்றார். தமிழ் திரையுலகிலே திரைப்பட துறையை சார்ந்த ஒருவருடைய மரணத்திற்கு பலர் வருகை தந்து அஞ்சலி செலுத்தினார்கள் என்றால் அதற்கு பாக்யராஜும் ஒருவர் என்பதை பார்க்க முடியும் அந்த பட்டியலிலே. அந்த அளவு நிறைய பேருடைய அந்த ஆதரவை, நம்பிக்கையை பெற்றவராக பாக்யராஜ் இருந்திருக்கின்றார் என்பதுதான் திரையுலகில் அவர் இத்தனை காலம் செய்த பயணத்திற்கான பலனாக இந்த இறுதிச் சடங்கில் காண முடிகின்றது. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கலங்கி அழுதார்கள். திடீர் மரணமாக, மாரடைப்பாக நேற்று காலை இந்நேரத்தில் அவருடைய உயிர் ஏறக்குறைய பிரிந்து விட்டது. காலை நேற்று நடைபயிற்சிக்கு சென்ற பிறகு வீட்டுக்கு வந்து மயங்கி விழுந்தார் என்பதாகவும் தகவல் எல்லாம் சொல்லப்பட்டது. அதன் பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில்தான் அவருடைய உயிர் பிரிந்திருந்தது. இறுதி ஊர்வலத்தில் திரையுலகை சார்ந்த பலரும் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். நேற்றே நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமலஹாசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருகை தந்திருந்தார்கள். இசை ஞானி இளையராஜா வீடியோ பதிவின் மூலமாக தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட 70களில் தான் தமிழ் திரையுலகம் தனக்கென்று ஒரு தனித்த பாணியை கையாள தொடங்கியிருந்தது. குறிப்பாக பாரதி ராஜா, மகேந்திரன், பாலச்சந்தர் போன்ற இயக்குநர்களுடைய பங்களிப்பு அதில் ஒரு மிகப்பெரியதாக இருந்திருக்கும். அந்த வகையிலே பாக்யராஜ் அவர்களை பொறுத்தவரை ஒரு திரைப்படத்திற்கு கதையம்சம் எந்த அளவு முக்கியம் என்பதை எடுத்து கூறியவராக இருந்திருக்கின்றார். பெண்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் ரசித்து காணக்கூடிய அந்த திரைப்படங்களை எல்லாம் உருவாக்கியிருந்தார். ஒரு பக்கம் நகைச்சுவையாக அவருடைய படங்களில் பல துணுக்குகள் காட்சிகளாக இடம்பெற்றிருந்தாலும் கூட சமூக ரீதியிலான அக்கறையை பேசும் படங்களாகத்தான் அவருடைய திரைப்படங்கள் இருக்கும்.
ஒரு கதாநாயகனாக நடிக்கின்றார் என்பதற்காக கதாநாயகன் என்பவர் அந்த திரைப்படத்திலே ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு தான் இருக்க வேண்டும், ஒரு ஆக்ஷன் நடிகரை போன்றுதான் இருக்க வேண்டும் என்பதை போன்ற எந்த விதமான கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் வழங்காமல் கதையின் நாயகனாக நடித்தவர் கே. பாக்கியராஜ் என்பதை திரையுலகினர் அனைவரும் சொல்ல கேட்கலாம். அவருடைய திரைப்படங்களிலே கிளைமேக்ஸ் காட்சிகள் எந்த அளவு உருக்கமாக இருக்கும் என்பதும் அதை பார்த்தவர்களுக்கு நன்கு தெரியும். ஏனென்றால் ஏன் பாக்கியராஜ் என்பவர் சிறந்த கதையாசிரியராக பார்க்கப்படுகின்றார்? திரைக்கதை அமைப்பாளர்களில் பாக்கியராஜுக்கு யாருமே இணை வைக்க முடியாது என்று திரைத்துறையினர் சொல்லுவதற்கான காரணம் என்ன? இறந்து விட்டார் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய வழக்கமான வாழ்த்தொழிகளாவை என்றால் கண்டிப்பாக கிடையாது. பாக்கியராஜ் அவர்களுடைய ஒவ்வொரு திரைப்படத்திலும் அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட இறுதி காட்சி நெருங்கிவிட்ட பிறகும் கூட இந்த திரைப்படத்தினுடைய இறுதி முடிவு இப்படியாகத்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.